நம்ம இன்றைக்கி அடைக்கி அரைக்க போகிறோம். அதுக்கு 2 கிளாஸ் இட்லி அரிசி, பாயில்டு ரைஸ், 1 அழாக்கு, 2 அழாக்கு பாயில்டு ரைஸ் போட்டிருக்கோம். எந்த கிளாஸில் பாயில்டு ரைஸ் போடுறதோ அதே கிளாஸுக்கு 3/4 கிளாஸு தொலி உளுத்தம் பருப்பு, பாதி தொலி உளுத்தம் பருப்பு வேணும். ஏன் வெள்ளை போடக்கூடாது அப்படின்னு சொன்னால், இந்த கருப்புக்கு என்ன செய்யணும்னா கொஞ்சம் கலர் கிடைக்கும், அப்புறம் தோசை கலர் ஆகிடும், அடை கலர் கிடைக்கும். அதே இதுக்கு 1/4 கிளாஸ் கடலைப்பருப்பு, அதே அளவில் 1/4 கிளாஸ் துவரப்பருப்பு. ஸோ 2மா சேர்ந்து 1/2 கிளாஸு. இதுதான் அளவு. இந்த அளவில் நீங்கள் அடைக்க நினச்சீங்கன்னா அடை ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லாவும் இருக்கும். இப்போ வந்துட்டு இதை 3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணணும். எல்லாத்தையும் எப்போவுமே தெரிஞ்சுக்கோ, நல்ல 3 டைம்ஸ், அரிசியான 3 டைம்ஸ். ஏன்னா அரிசியில் என்ன செய்வாங்கன்னா ஒரு பசை ஏதோ தடவுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அதனால் அரிசியே 3 வாட்டி, பருப்பெல்லாம் 1 வாட்டி வாஷ் பண்ணால் போதும். பட் இந்த அடைக்கு 3 டைம்ஸ் நம்ம அதை வாஷ் பண்ணிக்கிறோம். நல்லா வாஷ் பண்ணி இந்த அடை வந்து எல்லா பருப்பும் கலந்து பார்க்குறதால உடம்புக்கு ரொம்ப நல்லது. நல்ல ப்ரோட்டீன் சத்து உடம்புக்கு ரொம்ப நல்ல விஷயம். அதனால் நிறைய பேர் என்ன செய்வா சொன்னால், அடையை வந்து நைட்டை சாப்பிட்றது இல்லை. பிகாஸ் அடை அப்படிங்கிறது கொஞ்சம் ஹெவியான ஐட்டம். அதனால் அடையை நைட் சாப்பிட மாட்டா செலவா, டே டைம் சாப்பிடுவோம். தப்பு கிடையாது. ஏன்னா அடை ஒரு ஹெவியான ஐட்டம், நைட்டில் யோசிக்கிறது தப்பு கிடையாது. நைட்டில் சாப்பிட்லாம், டைஜஸ்ட் ஆகும். 7:30 8 சாப்பிட்லாம். ரொம்ப லேட் நைட்டில் அடை சாப்பிட்றதுங்கிறது டைஜஸ்ட் ஆகிறது டைம் எடுக்கும். நம்ம இப்போ 3 டைம்ஸ் வாஷ் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறமா என்ன பண்ணால் ஒரு நல்ல தண்ணியில் ஊற வைக்கணும். நல்ல தண்ணியில் ஊற வச்சோம்னா நமக்கு அது அப்படியே இந்த தண்ணியை அரைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஓவர். இது வந்துட்டு 4 hours ஊறட்டும். இது அரைக்க வேண்டிய பொருள்கள்: கருவேப்பிலை, பெருங்காயம், வெந்தயம், 1 பச்சை மிளகாய், 2 மிளகாப்பழம், உப்பு. இப்போ வந்து எப்படி 2-3 ட்ரிப்புக்கு காணும் இது அரைக்கிறது. கிரைண்டர்னால் உங்களுக்கு ஒரே ட்ரிப்பில் அரைச்சி விடலாம். மிக்சியில் அரைக்கும் போது இது 3 டைம்ஸ் ஆகிடும். இப்போ முதல்ல நம்ம என்ன செய்வோம்னா கருவேப்பிலை போட்டு அரைப்போம். கருவேப்பிலையை பறித்து வாஷ் பண்ணி வச்சுக்குவோம். அப்போ அப்படியே உங்களுக்கு போடலாம். எந்த ஒரு காய்கறியும் வாஷ் பண்ணுங்கிற மாதிரி கருவேப்பிலையும் வாஷ் பண்ணலாம், கொத்தமல்லியும் வாஷ் பண்ணணும், எல்லாமே வாஷ் பண்ணணும். இதை நம்ம வந்துட்டு ஒரு நல்லா மசிச்சுக்கலாம். முன்னாடியெல்லாம் என்ன செய்வோம்னா அப்படியே கரகரான்னு அரைச்சி வாப்பான். இப்போல்லாம் கரகரான்னு அரைச்சி வாக்கிறதே கிடையாது. நல்லா ஓரளவுக்கு மசிச்சு தான் அரைக்கிறோம் நம்ம. இது வந்துட்டு கார்த்திகைக்கு அப்படின்னு சொல்லி நேவேத்தியம். ஆனால் இது இட்லி பாயில் ரைஸ் போட்டிருக்கேன். கார்த்திகைக்கு உங்களுக்கு நேவேத்தியம் சொல்லி உங்களுக்கு பச்சரிசி அடை பார்க்கணுமானாலும் அளவு இதே தான், சேம் அளவு தான். பச்சரிசி இதே மாதிரி 2 அழகு எடுத்துக்கலாம். இதாவது 4 அழகு எடுக்கிறதுன்னு சொன்னால் இது எல்லாமே மல்டிப்ளை பண்ணி போட்டிருக்கோம். இது கருவேப்பிலை போட்டு நம்ம அரைச்சிட்டோம். இதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ணோம்னு சொன்னால், மற்ற பொருள்கள் நம்மகிட்ட இருக்குது போடுறது. 2வது வழிக்கு போடும்போது 2 ஸ்பூன் உப்பு. அரிசி தான் கணக்கு உப்புக்கு. அரிசி என்ன கணக்கு உப்புன்னு கேட்க வேண்டாம். 1 பச்சை மிளகாய், 2 மிளகாப்பழம். அடுத்தது வந்துட்டு இது வந்து வெந்தயங்கிறது கொஞ்சம் கலர் கொடுக்கும் அடைக்கி. இதுக்கு அடுத்தது இது பெருங்காயம். நான் வந்து கிறிஸ்டல் பெருங்காயம் வாங்கி வச்சுட்டுருக்கேன். பவுடர் பெருங்காயம் அரைக்காத பொருள்கள் இருக்குமே, மாங்காய் ஊறுகாய், அதுக்கெல்லாம் போடுவேன். இது ரசத்துக்கெல்லாம் போடலாம். இது வந்து நான் கிறிஸ்டல் பெருங்காயம் கொஞ்சம் குண்டாக இருக்கும், பட் அரைக்கும் போது அது சரியாக போயிடும். அதனால் கிறிஸ்டல் பெருங்காயம் வாங்க. கிறிஸ்டல் பெருங்காயம் சொன்னால் கிடைக்கும். அது SSP பிராண்டுன்னு நினைக்கிறேன். ஒரு பச்சை கலர் டப்பாவில் கிடைக்கிறது. அதை வாங்கினாலும் அரைக்கும் போது கொஞ்சம் அது ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும். இப்படி நம்ம அரைச்சி எடுத்து வச்சுட்டு அது உங்களுக்கு ஒரு 2 hours கழிச்சு பார்க்கலாம். சிலவாளுக்கு உடனே பார்த்தா பிடிக்கும். சிலவா என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை உடனே பார்த்தோமா அது பச்சை ஸ்மெல் வரும், எனக்கு 2-3 hours கழிஞ்சா பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாள். அதனால் 2-3 hours கழிஞ்சு பார்க்கலாம். பட் நல்ல விதமாக கலக்கணும். அதில் சால்ட்டு எல்லாத்தையும் முதல்ல சால்ட்டே போடலை. ஸோ சால்ட்டு 3வது அடுப்பெலாம் போட்டிருக்கோம். அதனால் எல்லாத்தையும் கலந்துட்டு கம்ப்ளீட்டாக கண்டியெல்லாம் பண்ணிட்டு, எங்கள் அம்மா சொல்லுவாள் பாத்திரம் பாகம் அப்படி பாத்திரத்தை க்ளீனாக பண்ணிவிட்டு இதை நம்ம மூடி வச்சுட்டோம்னா 2-3 hours கழிஞ்சு நமக்கு அடை வாக்க வசதியாக இருக்கும். இப்போ நம்ம அடைக்கல் போட்டு அடையை வைப்போம். அடைக்கல் காஞ்சதுக்கப்புறம் அடையை பாருங்கள். அவ்வளோ. இது ஒரு விஷயமே கிடையாது. அரைக்கிறது அப்படிங்கிற விஷயம் கிடையாது. கார்த்திகைக்கு நீங்கள் அடைக்கலாம். சொல்லிட்டு தானே, பச்சரிசிக்கும் புழுங்கரிசிக்கும் அடையில் என்ன வித்தியாசம்? பச்சரிசி அப்படிங்கிறது கொஞ்சம் உணர்ந்த ஃபீலிங் வரும். அதனால சுட அதை சாப்பிட்றோம் பச்சரிசி அடையான. புழுங்கரிசி அடை அப்படி கிடையாது. புழுங்கரிசி அடை வந்து சாஃப்டாக இருக்கும். நம்ம பொதுவாக என்ன செய்வோம், புழுங்கரிசி தான் போட்டு அடைக்க அரைப்போம்.
இல்லை நீங்கள் நேவேத்தியத்துக்கு எனக்கு பச்சரிசி போட்டு தான் வழக்கம், எங்கள் அம்மா பண்ணுவா, எங்கள் பாட்டி பண்ணுவா அப்படின்னு சொல்லி புழுங்கரிசி போட்டேலானா, பச்சரிசி போட்டேலானா நீங்கள் என்ன பண்ண சொன்னால் சுட சுட சாப்பிட்ணும். அதை நம்ம இப்போ கார்த்திகை பொரி ஒன்று போட்டிருக்கேன், நெல் பொரி போட்டிருக்கேன். நம்ம 2 பொரிக்கின்ற வழக்கம். அப்பம் ஒன்று போட்டுடுறேன், இன்றைக்கி முடிஞ்சு அப்பம் போட்டுடுறேன். அடை, இந்த அடைக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் நைவேத்தியம் பண்ணும்போது அடைக்கு மேலே ஒரு வெண்ணெயும் கொஞ்சம் வெண்ணெய் துண்டும் கொஞ்சம் வெல்லமும் வச்சு சாமிக்கு நைவேத்தியம் பண்ணோம். கார்த்திகை அன்னைக்கு கார்த்திகை ரொம்ப நல்லா கொண்டாடுவோம். கார்த்திகை கொண்டாடி ரொம்ப நல்ல சந்தோஷமாக எல்லோரும் இருங்கோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, நீங்களும் அடை செய்து சாப்பிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட். ஷேர் பண்ணுங்க, சொந்தக்கார ஆளுக்கோ ஃப்ரெண்ட்ஸுக்கோ ஷேர் பண்ணுங்க. இந்த விதத்தில் டெஃபினட்டாக அடை உங்களுக்கு ரொம்ப நல்லா வரும். ஹாப்பி கார்த்திகை வியூஸ், எல்லோரும் ஹாப்பியாக இருக்கும். எஸ், இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பச்சை தேங்காய் துவையல், வெண்ணெய், வெல்லம், இந்த 3 வச்சுருக்கேன். இதில் நீங்களும் வச்சு சாப்பிட்லாம். வெண்ணெய், பச்சை தேங்காய் துவையல், பச்சை தேங்காய் ஆல்ரெடி லோடு பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு நான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Bye.